பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவ சமூக அப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு சந்தோஷம். இந்த வேத சிந்தையில் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் விடையையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவன் ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லப்படுகிறார். நமது சாயலாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவிலே பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம சாயலாக நம்மள மாதிரி ரூபமாக இந்த மனுஷனை நம்ம உண்டாக்குவோம் அப்படின்னு. தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் நாம் எல்லாருமே தேவனை போல இருக்கிறோம். தேவனாக இல்லை, தேவனை போல இருக்கிறோம். அவர் சாயல் எப்படியோ அப்படியே நமது சாயலாக இருக்கிறது. நம்முடைய ரூபங்கள் அவரை போல வெளிப்படுத்துகிறது. அதனாலதான் இந்த பிசாசுக்கு நம்மளை பார்த்தா பிடிக்கல. ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளை பார்த்தா அவனுக்கு இந்த கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு. இவன் நம்மளோட ஒரு சின்ன ஒரு உருவம் உள்ளவன் தான். நம்மளோட பெரிய லெவலெல்லாம் கிடையாது, ஒன்றும் பலசாலையும் கிடையாது. ஆனால் இவன் பார்த்தா அந்த சின்ன ஒரு தூசி மாதிரி இருக்கிறவன் கடவுள் மாதிரியே இருக்கிறானே இவனோட சாயல் அப்படின்னு நம்ம ரொம்ப எரிச்சல் அடைகிறான். அதனாலதான் நமக்கு அதிக தொந்தரவுகளையும் கொடுக்கிறான். ஆனா தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் நம்மளை படைச்சார். இன்னொரு விஷயம், நம்ம இடத்துல ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்படணும். என்ன அப்படின்னா, நாம அவர் ரூபத்தை அடைந்து இருக்கிறோம், ஆனா அவர் குணாதிசயம் நம்ம கிட்ட இல்லாத இல்லைங்களா? நம்மளுடைய குணாதிசயம் தேவனை போல இருந்துருச்சு அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயம் அத்தனை நமக்குள்ள இருக்குதுன்னா, பிசாசு எல்லா விதத்தையும் அழிக்க நம்மளத்துல வல்லமை பூர்ணமாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு தொந்தரவு, பிசாசுனால எங்களால் அதை செய்ய முடியல எல்லாம் பேசிக்கொள்றாங்க. காரணம், நம்மளுடைய தேவனுடைய சாயல் நம்ம கிட்ட இருக்குது, ஆனா தேவனுடைய குணாதிசயம் நம்ம இடத்துல இல்லாத இருக்கிறது. அதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டு தேவனுடைய குணாதிசயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நாமும் தேவனை போல மகிமை உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். இதுதான் கடவுளை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம தான் நம்முடைய சுய இச்சைக்காக, சுய காரியங்களுக்காக, இந்த பூமிக்குள்ளவைகளுக்காக நாம் தேவ மகிமையை அற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிலர் பொறாமை கொள்வதும், சிலர் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணுவதும், சிலர் பார்த்தீங்கன்னா குறை சொல்லுவதும், முறுமுறுக்கு நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நாம செய்யறதெல்லாம் சரி, மற்றவங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்பா. அப்படி இல்லைங்க. கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் வாழ்றாங்க அது சரி. அது யாருங்கிறத வேதத்துல இருந்து நாம படிச்சு சரியான